திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரை ஆளுமைகளை எல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்துருக்கிறோம். இன்றைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கிறது ப்ராமிஸ் திரைப்படக்குழு. ஒரு ஒரு புதிய எனர்ஜி, ஒரு புதிய இரத்த ஓட்டமாக தமிழ் திரை உலகத்தில் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடிகிறது. இவங்களோட ஒரு சுவாரஸ்யமான பேட்டி உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ப்ராமிஸ் எல்லாமே புதிய நபர்களாக இருக்கீங்க. இந்த டீமே புதுசு தானா? எல்லாருமே இந்த திரைப்பட நடிகர்கள்லேருந்து டெக்னீஷியன் உட்பட எல்லாருமே புதிய நபர்களாகத்தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், இந்த படமாக எல்லாருக்கும் முதல் படம் சார். மற்றபடி டெக்னீஷியன்ஸாக நிறைய சின்ன சின்ன ரோலில் அவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு படத்தில் லீடாக பண்ணுறது அப்படின்னும் போது எல்லாருமே இதான் ஃபஸ்ட்டு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எடிட்டர் கேமராமேனை தவிர மிச்ச பேரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதை எங்கேருந்து பிடிச்சிங்க? ப்ராமிஸ், சத்தியம், வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் சார், இப்போ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வார்த்தை சார் அது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையில் நிற்பாங்க. அதுதான் மனுஷனோட தன்மை. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி இப்போ பாண்டு பேப்பர் வேணும் எதுக்கு இருந்தாலும். ஆமாம், அதை தான் நம்புகிறாங்க. ஸோ அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது எல்லா உறவுலையும் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கு அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு புரிய வைக்கிற மாதிரி இந்த படத்தில் நாங்கள் அமைச்சிருக்கோம் சார். ஓகே, இது ஒரு வாக்குறுதி. இதை தாண்டி இதில் இழையிடக்கூடிய வேறு விஷயம், இந்த இப்போ ஒரு காதலில் மையப்படுத்தி இருக்கும், இல்லைன்னா ஒரு பெற்றோருடைய அன்பு, தாய் உறவு, தாய்க்கும் பையனும் இருக்கக்கூடிய உறவை மையப்படுத்தி இருக்கும் இந்த ப்ராமிஸ். இந்த படத்தில் இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது எதை மையப்படுத்தியிருக்கு? காதலை மையப்படுத்தி இருக்கிறதா, இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களை மையப்படுத்தி? காதல் தான் சார். இன்னொன்று சொல்லப்போனால் நான் பார்த்து என் லைஃப்பில் ரொம்ப பாதித்த விஷயமா நான் அதை படமாக நீங்களே பண்ண காதலா? இல்லை சார், இல்லை காதல், நான் காதலை குறிப்பிடல. காதல் எல்லார் லைஃப்லையும் இருக்குது நிச்சயமா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சம்பவம் உண்மைய சம்பவம். நான் இதில் எதுவுமே பொய்யா தெரிவிக்கல. அதில் எல்லாமே நடந்தது, மொத்தமே உண்மை. ஓகே, அந்த உண்மை சம்பவத்தை என்ன சொல்ற சினிமாட்டிக்காக கண்டிப்பாக இருக்காது படம். ஓகே, நம்ம யதார்த்தமாக என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைட்டு சீனை கூட நாங்கள் ஒரு 4 பேர் அடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை கண்டிப்பாக அடிப்பாங்க, திருப்பி அடிக்க முடியாது. அதுதான் இருக்கும் படத்தில். அவன் ஹீரோன்றதுக்காக அவனுக்கு 4 சீன் நான் வைக்கல. ஏன்னா அது உண்மையாக ஒருத்தர் லைஃப்பில் நடந்தது. அதை நம்ம எங்கேயுமே சினிமாட்டிக்காக இருக்கக்கூடாதுன்றது தான் நான் மியூசிக் டைரக்டரும் சொல்லியிருந்தேன், எடிட்டருக்கும் சொல்லியிருந்தேன், ப்ரொடியூசருக்கும் சொல்லியிருந்தேன், கேமராமேனுக்கும் சொல்லியிருந்தேன். எங்கேயுமே யதார்த்தத்தை தாண்டக்கூடாது. ஓகே, அப்படின்ற நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியதோட கனெக்ட் ஆகணும், பார்வையாளர்களுக்கு அதுதான் தெரியணும் அப்படிங்கிற விதத்தில் இது பண்ணீங்க. இந்த இந்த திரைப்படத்துறைக்குள்ளால் நீங்கள் எப்படி வந்தீங்க? அதை கூட கொஞ்சம் இதோட கனெக்ட் பண்ணலான்னு தோணுது. நானும் உங்கள் இடத்துல இருந்து வந்தவன் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக நான் நிறைய சேனலில் வேலை பார்த்துருக்கேன். மக்கள் டிவியில் ஆரம்பிச்சது, அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு சேனல் அப்படியே இன்க்ரிமெண்ட்டுக்காக அப்படியே மாறி இருக்கும். சரி, கடைசியாக நான் ஏஷியநெட்டில் வேலை பார்த்தேன். அங்கேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி, அப்புறம் பைலட் ஃபிலிம் பண்ணி, அதுக்கப்புறம் படமாக பண்ணியிருக்கோம். நான் பைலட் ஃபிலிம் பண்ணும்போது என் கூட வேலை பார்த்தவங்க தான் இதில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே. நான் அன்றைக்கே வாக்கு கொடுத்தேன். ஸோ நான் படமாக பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே என் கூட இருப்பீங்க. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி இல்லை உட்படவா? கதாநாயகி இவங்க இல்லை, இவங்க கதாநாயகி கூட செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோலில் வர்றது இவங்களா? லீடு, செகண்ட் லீடு. ட்ரெய்லரில் முதல் காட்சியில் இல்லை அவங்க இல்லை. அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சீன் பண்ணிட்டு எப்படி பெட்டி கொடுக்க வர முடியும்? அவங்க என்னன்னா ஒரு ப்ராஸ்டிடியூட் சீன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நடிப்புங்கிறது நீங்கள் அப்படி பார்த்தா அவங்க தயங்குறாங்க. ஓகே, ஓகே. பட் அந்த ரோலுக்கு எல்லாரும் அப்ரோச் பண்ணுவாங்கன்றதுனால அவங்க தயங்குறாங்க. ஓகே. ஸோ அவங்கள நான் தப்பு சொல்லலை. பட் நான் அவங்கள கேட்டதை அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க, இதுக்கு மட்டும் ப்ரொமோஷன்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அதே மாதிரி சாய்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அந்த இப்போ திரைப்படத்தை பொறுத்தளவில் சவாலான கதாபாத்திரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த விஷயமும்
நடிப்பு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இதை தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. இதில் இந்த இந்த திரைப்படத்திற்கு சவாலான விஷயமாக எது இருந்தது இந்த திரைப்படம் எடுக்கும்போது? கதைக்களம் தான் சார். அதுக்கான லொக்கேஷன்ஸ், அந்த கதைக்களம் வந்து என்னை ரொம்ப தாக்குன கதைக்களமா, கதையே என்னை ரொம்ப தாக்குச்சு. நான் ஒருத்தர் லைஃப்பில் இது நடக்குது நான் கண் எதிர்க்க பார்க்குறம்போது அது என்னை ரொம்ப தாக்குச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை என் பார்வையிலேருந்து நான் ஒன்று பார்த்தேன் இல்லைங்களா, அது நானாக இருந்தால் எப்படி இருந்திருப்பேன், அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும்தான் ட்ரைலர் பண்ணியிருக்கோம். எடிட்டரோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு முழு பூசணிக்காக நாங்கள் வந்து மறைச்சி வச்சுருப்போம் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும்தான் ட்ரைலர். செகண்ட் ஹாஃப் பண்ணால் சில இது சொல்லி ஆகணும், அது சஸ்பென்ஸ், அதுதான் மெயின் சஸ்பென்ஸ். இன்டர்வல் வச்சுருவோம், அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயம். இந்த கதைக்களம் எடுத்ததே எங்களுக்கு பெரிய சவால் தான். இது நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன் ஹீரோக்கு. இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. பட் கடைசியாக எங்கள் டீம் நீங்களே பண்ணிவிடுங்க ஆப்டாக இருக்கும்னு. பட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ரோலுக்கு வந்தேன். இல்லை, ஒரு சினிமாவில் ஒரு ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம்னா பிரச்சனை இல்லை, நீங்களே இயக்கணும், நீங்களே வந்து கதாநாயகனாக நடிக்கணும். நீங்கள் ஒரு இயக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா அந்த நடிப்பில் என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்குவீங்க, நடிகர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். நீங்கள் நடிக்கும்போது அதை சரியாக வந்து சரியாக தான் வருது அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் உணர்றீங்களா, இல்லைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து சரியாக அதை வந்து புரிந்துணர்ந்து அதை செய்கிறாங்களா? சார், நம்ம ஆல்ரெடி ஆக்சுவலி இந்த கதையில் நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அந்த பாதிப்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சரி. அந்த கதைக்குள்ளே அந்த மூட்லேருந்து நான் வெளியே வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நாங்கள் ஒரு ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பட்டு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப்லேயே இருக்கீங்க, கொஞ்சம் உங்கள் ஃபேஸில் சிரிப்பு வரல, ஒரு இது வரல, இன்னும் எமோஷ்னலாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த கதாபாத்திரத்தை செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நான் வரதுக்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டேன். எனக்குள்ளே என்னென்னா அந்த கதை அதுக்குள்ளே ஊறி போய் நிறைய அந்த மாதிரி தான் நான் டிரான்ஸ்மிஷன் ஆனேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மற்றவங்க கிட்டே வாங்கும்போது நம்ம ஃப்ரேமில் இருப்போம், கோ டைரக்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம ஃபஸ்ட்டே வந்து கோஆர்டினேஷன் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரேமில் மிஸ் ஆச்சுன்னா திரும்ப கட் பண்ணிவிட்டு ரீடேக் போவோம். பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியுதா எடுத்து முடித்த பிறகு? அதாவது நம்ம ஒரு கதையை நம்ம யோசிக்கிறோம் இல்லைன்னா எழுதுகிறோம் அப்படிங்கிற போது ஒரு கற்பனையில் இருப்போம்ல, நீங்கள் இந்த திரைப்படம் எடுத்து முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், அது எப்படி உங்களுக்கு? சார், அது விஷுவலாக நான் நிறைய ஓட்டி பார்த்துட்டேன் சார். இந்த படம் விஷுவலாக எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த படம் இப்படி தான் எடுக்கணும்னு விஷுவலாக ஓட்டி பார்த்துருக்கேன். நான் லொக்கேஷன்ஸ் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டேன், இங்கே தான் பண்ண போகிறோன்னு. அதில் ஒரு சில லொக்கேஷன் மிஸ் ஆச்சே தவிர மற்றதெல்லாம் எடுத்துட்டேன். இது ஜென்ரலான இப்போ இந்த ஜேர்னரில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 படம் தான் கைவிட்டு சொல்லலாம். இந்த ஜேர்னரில் நான் தொட்டிருக்க ஜேர்னர் லவ் எல்லாரும் தொட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை தொட்டிருக்காங்க. பட் நான் தொட்டிருக்கிற ஜேர்னர் இருக்குல்ல, லவ் இருக்குது. இதை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட படம் தான் வந்திருக்கு, ஒரு 3-4 படம் தான் எண்ணி சொல்லலாம். அந்த ஜேர்னர் தொட்டிருக்கோம். முழுக்க முழுக்க காதல் கலந்த ஒரு விஷயமா சொல்லியிருக்கோம். நாங்கள் புதுசாக தான் பண்ணிடுவோம். எங்கள் டீமே அதான் இப்போ வரைக்கும் கான்ஃபிடென்ட் நான் நம்புகிறோம். இந்த படம் வந்து புது கதை, புது ஆர்டிஸ்ட். நம்ம தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய இதெல்லாம் கதை இல்லைன்னா ஒன்றும் நிற்கிறது இல்லை. நம்ம கதையை நம்புகிறோம். இங்கே நடித்தவங்க எல்லாருமே கதையை மட்டுமே நம்பியிருக்காங்க. இப்போ நான் கதையின் நாயகன், நீங்கள் நல்ல வேலை நீங்கள் ஹீரோன்னு சொல்லியிருந்தேன், நான் ஒத்துருக்க மாட்டேன். நான் கதையின் நாயகன். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. அந்த அளவில் ஒரு தனித்துவமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் திரைப்பட உலகத்தில்? நிச்சயமாக பல திரைப்படங்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பேரை அடிச்சுட்டு போயிடுது, கண்டிப்பாக எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த வரிசையில் உங்களுடைய திரைப்படம் இடம்பெறணும் அப்படிங்கிறத நானுமே எதிர்பார்க்குறேன். இவங்க திரைப்படத்தினுடைய ஒரே ஒரு பெண் தான் வந்திருக்கிறாங்க. சில காரணங்கள், ஷூட் அவங்க போயிட்டாங்க ஹீரோயினி. ஓகே. அதனால சரி, ஏன்னா திடீர்னு தான் ஃபிக்ஸ் பண்ணோம், நாளன்னைக்கு இன்னொரு 4 days படம் ரிலீஸு. அதனால சரி இவங்களை அழைச்சும் வந்துட்டாங்க. தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தும் போதே வந்து வினோதின்னு சொன்னாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், உண்மையான பேர் தானியா. மகிழ்ச்சி. எப்படி இருக்குது இந்த திரைப்பட அனுபவம்?
ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ கதை கேட்டப்போ கொஞ்சம் எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடானது, சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கதை. படம் எடுக்கும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்ல சப்போர்ட்டிவான டீம். எல்லாம் சீனரிஸ், ஷூட்டிங் ஏரியாவில் கூட ரொம்ப அழகாக இருந்தது. ஓவராலாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் கொஞ்சம் அவங்க ஹிந்தி, இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் நல்லா பேசுவாங்க. தமிழ் இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க நம்ம படத்தில். ஆனால் இப்படி உள்ளவங்க தான் தமிழ் திரைப்பட உலகத்தில் கொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் சிறப்பாக இருக்கும். இது எப்படி செலக்ட் ஆனீங்க இந்த திரைப்படத்திற்கு? ஆடிஷன் மாதிரி ஏதாவது பண்ணி இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தக்கூடிய ஒரு நபராக? அதாவது என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு டைலாக் இருக்காதுமா, பேசுவீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் வந்து வழக்கமான சினிமாவில் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் குடிக்கிறதுக்கும் இருப்பாங்க, கெடுக்கிறதுக்கும் இருப்பாங்க, லைஃப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அதே மாதிரி பொண்ணு கூட இருப்போமா நீ, ஆனால் பட் நீ டைலாக் இருக்காது, ஆனால் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. நான் இது டைலாக்கே இருக்காதுன்றதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. டைலாக் இல்லைன்னா நான் வந்து நடிக்கிறேன் இருப்பாங்க, ஃபுல்லாக இருப்பாங்க, பட் டைலாக் அங்கங்கே தான் வரும். திரைப்படத்தை பொறுத்தளவில் டைலாக் மட்டும் இல்லை, டைலாக் இல்லாமலே வந்து சிலர் வந்து பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும், அவங்க தான் அந்த படத்தில் ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஒரே டைலாக் தான், கையை பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த சீனில் படத்துல பாத்தீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட் பண்ணி விட்டு மாறும். கதைக்களம் வந்து இவங்க, அதாவது கூட இருக்கவங்க வந்து ஒன்று சொல்லி மாற்றி விடுவாங்கல்ல, ஸோ அந்த வேலையை வந்து இவங்க பார்த்துருக்காங்க படத்தில். அந்த ஒரு டைலாக் தான் அவங்களுக்கு பெருசாக நீளமான டைலாக், அந்த ஒரு கையை பிடிச்சி நிற்கிறாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வேற மாதிரி போகல. நீங்க சொன்ன சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் போது இல்ல இது பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பிளாட், அது சின்ன பிளாட். அது இதுக்கப்புறம் இது லவ்வுக்குள்ள சண்டை வர யூசுவல் திங் தான், அது பிரச்சனை இல்லை. படத்தினுடைய இசையமைப்பாளர் சரவணதீபன், மகிழ்ச்சி. இது முதல் திரைப்படமா உங்களுக்கு? இசையமைப்பாளராக எனக்கு இதுதான் முதல் திரைப்படம். இதுக்கு முன்னாடி வந்து நான் சவுண்ட் டிசைனர், சவுண்ட் மிக்ஸ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டப்பிங்கில் வந்து நிறையா ஒரு 100-150 படம் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நல்ல படம் நமக்கு வந்து ஒரு எல்லா மியூசிக் டேரக்டருமே ஒரு ட்ரீம் இருக்கும். படம் பண்ணால் அவன் நல்ல பாட்டு கொடுக்கணும், ஏன்னா பாட்டு அமைஞ்சிச்சுன்னா தான் ஒரு மியூசிக் டேரக்டரோட பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரும் அப்படின்ற நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்கொள்ளர், ஏன்னா நார்மலாக வந்து ஒரு காமெடி ஸ்டோரி கிடைக்கும், இல்லை ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி போகும். ஆனால் ஒரு பாடல் மூலியமாக தான் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து கொண்டு வர முடியுன்ற நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பாடல் தான் திருப்பி கேட்க முடியும், ஸோ ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கும் அப்படின்றனால. ஸோ இந்த படம் வந்து எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது எனக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்து ஒரு பைலட் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஸோ இயக்குனருக்கு வந்து என்னோட வேலை பார்த்து வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவருக்கு என்ன கேட்டாரோ அதை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு, இந்த படத்துலேயே அதை கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய இசை எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆமாம், அந்த நுட்பம் ஆமாம் தெரியும். நான் ஒரு ஃபீல் சொல்லுவேன், எனக்கு வந்து இந்த ஃபீல் இருக்கணும்ட்டு, பட் அதையே அவரே யோசிச்சிருப்பார். இல்லைண்ணா நான் அதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படி. நாங்கள் கதையை வந்து டிஸ்கஷனில் இருந்து நாங்கள் ஏன்னா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல. எத்தனை வருஷமா இந்த ப்ராஜெக்ட்? 2024 ஸ்டார்ட் பண்ணது, அதாவது ஸ்கிரிப்டாக பண்ண ஆரம்பிச்சது. 1 இயரில் நாங்கள் முடிச்சு அவுட் எடுத்து. இப்போ ஸ்கிரிப்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து வச்சுட்டு இருப்பீங்களா இசையமைப்பா? ஆக்சுவலி நான் எனக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லைங்களா, A to Z நான் வந்து இப்படி இதில் சொல்கிறது தான். ஆக்சுவலி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அதான் நான் ஒரு ஃபைல் அப்லன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து எடிட் பண்ணிருந்தார். அதை நான் வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது தான். என்கிட்ட ஒரு 1 லைன் இருக்குங்க, இதுதான் லைனுன்னு சொன்னோன்னே அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் திரும்பி என்னை பார்த்தார். ஏங்க செம்ம கதைங்க, இதை பண்ணலாங்க படமா அப்படின்னு சொன்னார். அதில் தான் ஸ்டார்ட் ஆனது இந்த படமே. எடிட்டர் சொன்னது தான். அவர் அந்த ஒரு லைனை நான் ஜென்ரலாக சொல்லும் போது அது ஷாக் ஆகி திரும்பினார். என்னங்க இப்படியா நடந்துச்சு, நம்ப முடியலையேங்க, நான் சாதாரணமாக கடந்து வந்த விஷயங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் எல்லா விஷயம் சொன்னதுனால இதை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் தான் பண்ணேன். இந்த கதை வந்து இசையமைக்கிறதுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தது? ஏன்னா
எல்லா திரைப்படங்கள்லையும் வந்து நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. நம்ம டேஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உள்ளால இது பண்ண முடியாது. சில இது வந்து சவாலா இருக்கும். ஆமா, இதுல த்ரில்லர் மாதிரியான சில திரைப்படங்கள்ல ரொம்ப நுட்பமா நீங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னால வந்தது எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆமா, எவ்வளோ திரைப்படங்கள் இருக்கு, அதெல்லாம் ரிப்பீட் ஆகாம புதுசா நீங்க ஏதாவது செய்யணும். இதுல வந்து நீங்க எந்த மாதிரி வேற இசையமைப்பாளருடைய அந்த தொடர்ச்சி இல்லாம, பாதிப்பு இல்லாம இருக்காது. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்துருக்கோம். எல்லாருமே இளையராஜா ஐயால இருந்து நம்ம வந்து இன்னைக்கு இருக்க கம்போசர் வரைக்கும் நம்ம எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எங்க தனித்துவமாச்சு அப்படின்னா, கதை தான் என்னை வந்து இசைக்கு வந்து தனித்துவப்படுத்துச்சு. ஸோ யூஸ்வலான ஒரு சாங்ஸாக இல்லாமல் அந்த சாங் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ இது எப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சாங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சாங்கில் வந்து எமோஷனல் இருக்கும், ஒரு சேட்னஸ் இருக்கும், அதே டைம் வந்து இன்டிமசி இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு எமோஷனலான ஒரு இன்டிமசி வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, எப்படி பார்ப்பீங்க? அது ஒரு பொதுவான ஒரு அணுகுமுறையில் அது. ஸோ இது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சாங்கில் வந்து ஒரு பெயினும் இருக்கணும், அட் த சேம் டைம் இன்டிமஸியும் இருக்கணும். எனக்கு கம்போஸ் பண்ணுறப்ப புதுசாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அந்த சாங் தான் முதல்ல கம்போஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன எனக்கு ஒரு புதுசாக சொல்கிறப்ப எனக்கும் ஐடியாவும் புதுசாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாங்குமே வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சு வந்தது. இல்லை, பொதுவாக திரைப்படங்களில் வந்து இத்தனை பாட்டு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சிடலாம். ஆக்சுவலாக இவங்க 4 சாங் தான் கேட்டாங்க என்கிட்ட. படம் பார்த்ததுக்கப்புறம் நானும் இன்னும் 2 சாங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. தேவைப்பட்டது, கதைக்கும் தேவைப்பட்டது மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது. ஆமாம், ஏன்னா அது ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒரு பின்னணி இசையால் வந்து அந்த சீனை வந்து நம்ம கேரி அவுட் பண்ண முடியாது. சில விஷயங்கள் வந்து லிரிக்கில் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து சொல்ல முடியும்ல, பாடல் மூலியமா வரிகள் மூலியமா வந்து அந்த கதையை நம்ம வந்து கொஞ்சம் நரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காட்சிகளுமே கொஞ்சம் எடிட் பண்ணி உள்ளால சேர்த்துக்கலாம். ஆமாம் இருக்கும். நீங்கள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய சீக்வன்ஸு, அதை வந்து சீன் பை சீனாக பண்ணோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆனால் ஒரு பாடலில் வந்து இந்த கதையை வந்து ஒரு வரி மூலியமா சொல்லிட முடியும். ஸோ பாடலாசிரியர் வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து கதையை வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வந்து ஒரு டெலிபரேட்டாக இந்த நடக்கிற ஈவெண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். பாலான்னு சொல்லிட்டு என்னுடைய பாடலாசிரியர், எல்லா பாடலும் அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ ப்ரொடியூசரும் டேரக்டரும் வந்து இந்த டிமாண்ட் பண்ண விஷயம் வந்து, இந்த படம் ரொம்ப இறைச்சலான இசை வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்கன்னாரு. இல்லை, எனக்கு அது அந்த இதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நானும் ரொம்ப மெலடிக் லவர் தான். நானும் இளையராஜா ஐயா இசையை கேட்டு வளர்ந்த ஜென்ரேஷன் தான் நாங்களும். ஸோ அது வந்து எனக்கு ப்ரொடியூசர் கொடுத்த ஒரு டிமாண்ட். 2வது டிமாண்ட் என்ன அப்படின்னா, முழுக்க தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தணும்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே வந்து ரொம்ப அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயுமே நான் தமிழ் வார்த்தையை கவிஞரை பயன்படுத்தி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அது ரெண்டுமே வந்து என்ன நம்ம நினைக்கிறது அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிட்டோம் எல்லாமே. ஸோ எல்லாமே அமைஞ்சு ஒரு இதாக வெளியே வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து. சில திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதையினுடைய ஆன்மாவாக இசை இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்திற்கு நண்பருடைய இசை எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது? சார், உயிர் தான் சார். எப்படி சொல்கிறதுனா, அந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காப்பு. நானும் எடிட்டரும் சேர்ந்து ஒரு உருவம் கொடுத்துட்டோம். அதுக்கு உயிர் கொடுத்தது தீபன் தான். ஆனால் சில விஷயங்களில் நானும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். தமிழ் வார்த்தைகள் தான் வேணும், தமிழ் அந்த இசை கேட்குற மாதிரி இருக்கணும், கதை அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் படத்துக்கு மட்டும் ஏன் ப்ராமிஸ்ன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த வார்த்தையை தாண்டி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தையை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். அந்த டைட்டிலுக்கே ஒரு பிரச்சனையாச்சு. அதை நாங்கள் வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு சென்சார் இல்லை வேற யாராவது ஏற்கனவே கூட கிளாஸ் ஆச்சு. அவங்க கவுன்சிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் வச்சுருந்தோம். நாங்கள் ரிட்டர்ன் மெயிலில் வச்சோம், அவங்க எதுவும் வரல. ஸோ ப்ராமிஸ்ன்னு சொல்லி டைட்டிலுக்கே பெரிய ப்ராப்ளம். ப்ராமிஸ் தான் வேணும் சார் சொன்னார். இல்லை சார், ப்ராமிஸ் தான் சார் கரெக்டாக இருக்கும். இல்லை ஆல்டர்னேட் வேறு ஏதாவது யோசிக்கலான்னு. இல்லை சார், ப்ராமிஸ் மட்டும்தான் கரெக்டு. சார் டைட்டில் ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் எந்த படத்தோட பேர் முதல்ல கேட்பாங்க. ப்ராமிஸ்ன்னு சொன்னால் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும்.
ம், ம், நம்ம பேச்சு வளர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பேர் அது. ம், அது ஈஸியாக எல்லா குழந்தைங்களுக்கும் புரியும், பெரியவங்களுக்கும் புரியும். ஸோ அதனால அந்த டைட்டிலில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம். நான் முதல்ல எழுதுனதே ப்ராமிஸ்ன்றது தான். அங்கேருந்து ஸ்க்ரீன்லேயே எல்லாம் பண்ணும்போது டைட்டில் தான் வைக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வேலையை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணீங்க. நான் பைலட் பண்ணும்போது கூட டைட்டிலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு வைக்க போகிறேன். ஓ அதுக்கப்புறம் தான் மற்ற கதை பண்ணேன். ம் 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 நிச்சயமாக ஒரு 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 புதிய அணி அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அது மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாளத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்திலையும் ஒரு 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 மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். திரைப்படத்துறையில் வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் தெரியும், இந்த ஆட்கள்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. மலையாளத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்முட்டியுடைய பையன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளால் வந்தாங்க. இயக்கம், நடிப்பு, இசை இப்படின்னு எல்லாம் உள்ளால் வந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒன்று தெரியுது கண்ணுக்கு. படம் இப்போ நாங்கள் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளே நிறைய படத்தை கிரிஞ்சின்னு சொல்லுவோம், பூமர்ன்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் நம்மளே நிறைய கலாச்சிருக்கோம் இல்லைங்களா. நம்ம படத்தை நாங்களே நிறைய கலாச்சிப்போம் பார்த்து. நீங்கள் 2.5 மணி நேரம் படம் அது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து 1:50 தான் கொண்டு வந்திருக்கோம். எடிட் பண்ணிட்டோம். அதாவது ப்ரொடியூசர்கிட்ட காட்டும் போது 2:20. அப்புறம் அவர் இல்லை இது இருக்கட்டும்னு அவர் சொன்னார். கட் பண்ணாதீங்க. இல்லை சார், உண்மையாகவே நம்மளை வந்து லென்த்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வருஷன் காட்டுறோம் நாங்கள் எடிட் பண்ணிட்டு அப்புறம் போட்டு காட்டினா அவருக்கு பிடிச்சது. ஓகேங்க, எங்கேயுமே லாஜிக் அடிக்கல, கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க. ஸோ என்னென்னா புதுமுகம் இருக்காங்க அப்படின்னு படத்தை நீங்கள் மூஞ்சி சொல்லிச்சுக்கிற அளவுக்கு படம் இருக்காது. உங்களை கதைக்குள்ள இன்ட்ரெஸ்டாக கொண்டு போய்டும். யதார்த்தமான முகங்கள். ஆர்டிஸ்ட்டு நாங்கள் யாருமே இல்லை தான். ஆனால் என்னால் உங்களை ரசிக்க வைக்கிற மாதிரி பார்க்க வைக்க முடியும். அந்த மாதிரி பிஜிஎம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஹாஃப்லலாம் கண்டிப்பாக சில சீன்ஸில் அழுவாங்கன்றது எங்களோட. நான் கிட்டத்தட்ட நானே ஒரு 100-150 தடவை படம் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த சீன் வந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் பார்த்த சீன் தான். திருப்பி பார்த்தாலுமே அந்த அந்த இடத்துல மட்டும் எனக்கே கனமாக இருக்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும்ன்ற நம்புகிறேன். அந்த இடத்துல பிஜிஎம் பயங்கரமாக வந்து பெரிய அளவுக்கு வேலை பேசப்படும். யாரோ புது பையன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசப்படும். நிச்சயமா சாங்கு எல்லாம் நீங்கள் நீ பார்க்கும் பார்வை கேட்டிருப்பீங்க, சைந்தவி மேம் பாடினது. ஸோ அது நிறைய அதே ரொம்ப பிரபலமாக வந்து இப்போ போயிட்டு பாடலாக வந்து இருந்துட்டு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியம். இந்த எடிட்டிங் இதில் ஒரு படைப்பாளிக்கு வந்து வெட்டி தூக்கி எறியக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய கதையாக இருந்தாலும் இந்த இடம் தேவையில்லைன்னா அந்த மன தைரியம் இன்னும் ஷார்ப்பாக, இன்னும் ஒழுங்காக இந்த திரைப்படத்தை கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு படைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மிக சிறந்த பார்வை. நிச்சயமாக வெற்றிக்கே அதுதான் முதல் அளவுகோல் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். நம்மளுடைய கதை விமர்சனம் பண்ணுறது, நம்மளுடைய படைப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாகவே தூக்குறது. சிலர் எழுதிட்டு நீங்கள் இதுக்கு முன்னால் நிறைய எழுதியிருப்பீங்க, பல கதைகளை வந்து தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கியிருப்பீங்க. அந்த மனதைரியம் உங்களுடைய எடிட்டிங் விஷயத்துலையும் நாங்கள் மொத்த பேருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ளே கலாச்சிப்போம். கலாச்சிட்டு ஓகே இது வேண்டாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணோம். பட் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் எல்லாருமே பண்ணாங்க. அதாவது மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க, ப்ரோ இது உண்மையாகவே நல்லா இல்லை அப்படின்னு. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. சரி ஓகே எடுத்துருவோம். அப்படிப்பட்ட நண்பர்களும் வேணும். ஆக்சுவலி அவங்க டெக்னீஷியன்ஸ் இல்லையா, நீங்க டைரக்டர் நீங்க வைக்கிறதுனா வைக்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையாவே நல்லா இல்லைங்க அப்படின்வாங்க. அப்படியே சொல்றீங்க, சரி ஓகேங்க இதை வேற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணி பார்ப்போம். அது செட் ஆகலைன்னா அது தூக்கிடும். இயக்குனரை குஷிப்படுத்துறதுக்காக நல்லா இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்லியா வச்சுங்க இந்த காட்சி அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இப்ப கூட ஒரு சீன், ஒரு டயலாக் வச்சு இப்ப கூட கலாய்க்கிறாங்க படத்துல. அது ரொம்ப ஒரு நல்ல சீன் அது. ஆக்சுவலி அது ஜென்ரலா ஒரு கேஷுவலா சொன்னது. அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது படத்துல உண்மையா நல்லா இருக்குங்கன்னு கலாய்க்கிறாங்க. அது உண்மையா நல்லா இருக்கா இல்லையான்றது ஆடியன்ஸுக்கு தான் தெரியும். ஆனா அந்த சீனை தூக்க சொன்னா வேணான்றாங்க. ஏங்க அதுதாங்க நல்லா இருக்கு, அது ஏங்க தூக்குறீங்க அப்படின்னு கேஷுவலா சொன்ன ஒரு டயலாக் இன்னைக்கு வரைக்கும் அது
மீமா Meme கிரியேட் பண்ணி குரூப்ல போட்டுட்டு இருக்கேன். சரி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதன் மூலமாக நீங்களும் ஒரு நட்சத்திரங்களாக வந்து ஜொலிக்கணும் தமிழ் திரை உலகத்தில். அடுத்தடுத்த கட்டங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சிறப்பான உலகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த திரைப்படம் வெளியான பிறகும் தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம். நீங்கள் திரைப்படத்தில் பாருங்கள் சார், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள், ஏன்னா நிறைய பேர் ஆங்கர் இருக்காங்க, ஆனால் பட் தமிழாக இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அதுவே உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. ஏன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் நாங்கள் சாரும் ப்ரொடியூசரும் கூட. பட் இவ்வளோ அழகாக பொறுமையாக வந்து பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது. எடுக்கிற விதமும் அழகாக இருக்குது. நிச்சயமாக மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். தொடர்ந்து பேசுவோம். வெற்றியோடு சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.